Hello viewers, welcome to the weekly updates week number 3. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. போன அப்டேட் வீடியோ மாதிரியே இந்த அப்டேட் வீடியோவில் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு திருப்திகரமான ஒரு நியூஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்க போது, ஒரு 4 அப்டேட்ஸ் தான். நான் சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுறேன், உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணல அண்டு உங்கள் பேட்ரி பர்சன்டேஜ் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நான் சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ அவசரப்படுத்தாமல் நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட்குள்ளே போயிடலாம். முதல் அப்டேட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த மூவிக்கான அப்டேட்ஸுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு. அட்லி அவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஃபிலிமுக்காக அவர் தான் கியரப் ஆகிட்டுருக்காரு. சன் பிக்சர்ஸ் டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா முன்னாடி ஒரு அப்டேட்ஸில். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அவரோட 2வது படம், அவர் இப்போ பழசில் எப்படி வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, பேசில் ஜோசப். இது யார் பேசில் ஜோசப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்னல் முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டொவினோ தாமஸோட ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஃபிலிம் அண்ட் ஒன் ஆஃப் தி டொவினோ தாமஸ் கெரியர்லேயே வந்த ஒரு பெஸ்ட் ஃபிலிம் ஆர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கூட சொல்லலாம். ஸோ அந்த டேரக்டர் இருக்கார்ல பேசில் ஜோசப், அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சுட்டுருக்காருலே, அவர் தான் நிறையா படம் நடிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணி நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் பார்த்திங்கன்னா நடித்து கீதா ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த படம் பேங்க் ரோல் ஆகிருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சு இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஹோப் அல்லு அர்ஜுனோட அந்த பழைய அந்த ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி திருப்பி கொண்டு வரவான்னு தெரியல. ஏன்னா புஷ்பா ஃபிலிம்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் பட் அந்த ஒரு பழைய ஸ்டைலுக்கு அவர் திருப்பி போனார்னா தட் வுட் பி அ கிரேட் நியூஸ் டு ஹியர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2வது நியூஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகன், அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியல, ரவி மோகன் சார் பார்த்திங்கன்னா கார்த்திக் யோகி, அதாவது டிக்கிலோனா படத்தோட டேரக்டர் கூட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஃபிலிம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவி மோகன் சார் அண்டு கார்த்திக் யோகி அப்படிங்கிற இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு மூவி பண்ண போகிறாங்க. எஸ், இந்த படத்துக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. மேபி கராத்தே பாபு மாதிரியான ஃபிலிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஹிட் ஆச்சுன்னா அகெயின் ரவி மோகன் சார் அவர்கள் கம்பேக் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் ரவி மோகன் அவர்களுடைய கம்பேக் ஃப்ரேஸ் எப்படி இருக்குங்கிறத. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்டர்வியூஸில் சொல்லிட்டே இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் சப்ஜெக்ட் வச்சுருக்கேன், விஜய் சாரை வச்சு பண்ணலாம் நினச்சேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் சொல்லிட்டு இருந்தார். அதில் பார்த்திங்கன்னா பயங்கர அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் தான் தெரில, பட் அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏஜிஎஸ் கீழே தான் வராரு. எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க லவ் டுடே, டிராகன் அண்ட் அகைன் திருப்பி அந்த ஏஜிஎஸ் கூட திருப்பி அவர் ஒரு மூவி பண்ண போகிறாரு. அண்ட் அது ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக இருக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி கன்ஃபார்ம் நியூஸ் தான் சூப்பர் ஹீரோ. அண்ட் அந்த படமாக தெரில, ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த படம் பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியும்னு சொன்னார். பட் இப்போது அந்த படத்தை பார்த்திங்கன்னா பேங்க் ரோல் பண்ண மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஸ்கிரிப்டே தான் எடுக்கிறாங்கன்னு தெரில, பட் மோஸ்ட்லி அந்த ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். அண்ட் அந்த கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்டேட் கிடையாது, அமீர் கான் அவர்களுடைய லைனப். சரி, அமீர் கான் லைனப் அவர்களுக்கும் நம்ம தலைவர் சூர்யாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட லைனப்பில் அந்த கடைசி படத்தை கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இங்கிலீஷ் ஷாக் ஆயிடுவீங்க. முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாரே ஜாமீன் பர், அந்த படம் பார்த்தீங்கன்னா 20 ஜூன் குபேரா கூட பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த படத்துக்கு ஒரு ப்ரிவியூ வீடியோ போடலான்னு இருக்க ஐடியாஸ் இருக்குது, பார்க்கலாம். அண்டு 2வது கூலி ஆல்மோஸ்ட் கேமியோ கன்ஃபார்ம்டு தான். ஸோ பாலிவுட்லேருந்து ஒரு கேமியோ அப்படிங்கும்போது அது கன்ஃபார்ம் அமீர் கான் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சு, அந்த இமேஜஸ்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி கூலியில் அவரோட கேமியோங்கிறது கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். 3வது பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் ஹிரானி. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழில் நண்பன் சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்போம் நம்ம தளபதியோடது. அண்ட் நம்ம இன்னொரு வசூல்ராஜா எம்பிபிஎஸ் பார்த்துருப்போம். இந்த 2 படம் இருக்கு இல்லையா, இந்த 2 படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் ஹிந்தியில் இருக்குது. அந்த ஹிந்தியில் டைரக்ட் பண்ணதே ராஜ்குமார் ஹிரானி தான். அண்டு இவரை நம்ம தலைவர் அமீர் கானை வச்சே பார்த்தா 2 படம் கொடுத்துருக்காரு. அந்த 2 படமே பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்னா பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டு. 3 Idiots அண்டு PK 2 படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி 2 படங்கள் ஹிட்டு கொடுத்த காம்போ அகைன் தியேட்டர்ஸை ஹிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக பரவிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராஜ்குமார் ஹீரானி அவர்களுக்கும் வந்து டங்கி அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் கிடையாது. எஸ் ஒரு நல்ல ரிவ்யூஸ் பெற்றுச்சு, பட் இருந்தாலும் அவர் அந்த ஒரு அவரோட மார்க்குங்கிறது அமையலை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம தலைவரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சீதாரே ஜாமீன் பார் வச்சு கம்பேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஹோப் இந்த 2 காம்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை கொடுப்பாங்க, நம்ம நம்பலாம். அண்டு திருப்பி நான் போன அப்டேட் வீடியோ சொல்லியிருப்பேன், லோகேஷ் கனகராஜ் கூட அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு படமும் இருக்குது. ஸோ கூலியை தவிர்த்துட்டு இன்னொரு படம் இருக்குது, அது மோஸ்ட்லி இரும்பு கை மாயாவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இது நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்காது. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற நியூஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜினி 2 இஸ் கம்மிங். பட் இதில் ஃபர்ஸ்ட்டு வெர்ஷனில் நடிக்க போகிறது வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவன் அமீர் கான் அவர்கள் தான். சூர்யா சார் கூட பண்ணுறாருன்னு தெரில, பட் அதை பற்றின நியூஸ் எதுவுமே வரல. பட் முதல்ல கஜினி 2 நடிக்க போகிறது வேறு யாரும் இல்லை, அமீர் கான் அவர்கள் தான். எஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா கஜினியோட ஹிட்டு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அப்படி ஒரு பிளாக் பஸ்டர். அதை பார்த்துட்டு தான் அமீர் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏர் முருகதாஸே கூப்பிட்டுருப்பாங்க, நீங்கள் வந்து படம் எடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கூப்பிட்டு தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேக்கே எடுத்திருப்பாங்க. பட் அங்கேயே ஒரு பார்ட் 2 வரப்போகுது. பட் நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழில் வரலாங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. இனி அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆகலை, இனி சூர்யா சைடு அவர் நரேட் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரில. பட் இப்போதைக்கு வந்த நியூஸ் படி கஜினி 2 இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான் வந்திருக்கு. ஸோ கஜினி 2 நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் முதல்ல பார்க்க போகிறது கிடையாது, ஹிந்தியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது அமீர் கான் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கியரப்பாக இருங்க, அப்படிங்கிறதுக்கு ரெடியாகவே இருங்க. இது மறுபடியும் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன அப்டேட் வீடியோவே அதுவே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இரும்பு கை மாயாவி சூர்யா சார் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபேன்மேட் போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பட் அதுவே பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. இப்போ கஜினி 2வும் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ஃபஸ்ட்டு பண்ணல, என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு மோஸ்ட்லி இருக்கும். இட்ஸ் ஓகே கைஸ், ஏன்னா அவர் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸுக்கு போகாமல் அவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராக்டிக்கல் ஸ்கிரிப்ட்ஸ் லைக் வெங்கி அட்லூரி கூடலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காரு. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி பேசல் ஜோசப் கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா பண்ணுறதா இருக்காரு. ஸோ அதனால் மோஸ்ட்லி அவர் அந்த யங் ப்ராமிசிங் டேரக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த வேவை ஷேர் பண்ணலான்னு இருக்காரு. அதுக்கான முதல் அடி தான் பார்த்தீங்கன்னா ரெட்ரோவாக இருந்துச்சு. அந்த ரெட்ரோ ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம், அதில் என்னோட கருத்து என்னங்கிறத சொல்லியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது, நான் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் கஜினி 2 முதல்ல நம்ம பார்க்க போகிறது வேறு எங்கேயும் கிடையாது, தலைவர் அமீர் கான் வெர்ஷனை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் கஜினி 2. ஓகே கைஸ், இவ்வளோதான் அப்டேட் இருக்குது. இதுக்கே வந்து நான் 7.5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கலாம் தான் நினச்சேன், பட் சாரி கைஸ். ஸோ லெட்ஸ் see you in the next OTT review or theatrical review. Thank you guys.